ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நாகும் புஸ்தகம் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். நாகும் 1:15. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் பைபிள்ல தான் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல இருக்கு. சிலர் நாகும்னா ஏதோ குரான்ல இருந்து சொல்லிடணும்னு நினைச்சிட்டு 1:15 பக்கம் பழைய ஏற்பாட்டுல 1081. ஆஹா, இப்பதான் தெரியுது சிலருக்கு. ஆசரி செலுத்து சங்கரிக்கப்பட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து கூட வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்ப ஏன்னா அவங்க வாசிக்க ஆரம்பிப்பு நிறைய பேருக்கு எடுக்கல. 1081 பக்கம் 1:15 வாசிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷர்களுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த முழு வசனத்தையும் இப்ப நான் பிரசங்கம் பண்ண விரும்பல. ஒரு காரியத்தை மட்டும்தான், இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக நான் இதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. இதுதான் இன்றைக்கு நாம் பேச போகிற காரியம். அல்லேலூயா. சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. ஒரு கேள்வி, யார் சுவிசேஷகன்? எது சுவிசேஷம்? நிறைய நேரங்களில் பழைய ஏற்பாட்டிலே உள்ள காரியங்களையும் புதிய ஏற்பாட்டு காரியங்களையும் போட்டு குழப்பி அடிச்சு சாப்பிட்டுவோம். நம்ம பைபிள்ல சொல்லு, பழசோட புதுசு செய்யாத நேரம் ரொம்பையும் குழப்பக்கூடும். அங்க பழைய ஏற்பாட்டுல உள்ள மூப்பர்கள் வேற, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற மூப்பர்கள் வேற. பழைய ஏற்பாட்டுல 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, அவர்களை மூப்பர்களாக, ஒரு கோத்திரம்னா கோத்திரம் குடும்பத்துக்கு அதுல ஒரு சீனியர் மேன், அவங்கள மூப்பர்களாக இருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த சபைக்கு ஒரு மேய்ப்பனாக, போதகராக, கண்காணியாக நியமிக்கப்படுகிற மூப்பன். நம்ம யார மூப்பருந்தோம்? சபையில 10 வருஷம் விசுவாசி இருக்கிற மூப்பன்போம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட சுவிசேஷகன் வேற, புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிற பவுல் சொல்லுகிறார் 5 விதமான ஊழியங்கள சுவிசேஷ ஊழியர் இருக்கு. எதுல இருக்கு? எபேசியர்ல இருக்கு. அந்த சுவிசேஷகர் வேற, சுவிசேஷகன் என்பது வேற. அது சுவிசேஷ ஊழியம், அழைப்பு. அல்லேலூயா. சுவிசேஷகம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்ன என்ற சில நேரங்கள் பைபிள்ல அந்த வார்த்தை ஒண்ணு மட்டும் எடுத்து அப்படி அதிலே நாம் பார்க்க கூடாது. சுவிசேஷகன்னா யாரு? சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் என்னன்னா தெரிஞ்சாதானே சுவிசேஷம் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு தேசம் ஒரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது, இப்போ யூத தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா போய் யுத்தம் பண்ண போறாங்க. அங்க போயிருக்கும் போது யூதா தேசத்துல இருக்கிற ராஜாவோ இல்ல அந்த தேசத்துல இருக்கிற மற்ற ஜனங்களோ மிகுந்த கலக்கத்தோடு இருப்பாங்க. ஏன்னா யுத்தம் போயிருக்கிறோம், அங்க என்ன நடக்குது, இன்னைக்கு மாதிரி எல்லா தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது, உடனே செய்திகளை கேட்டறிவதற்கு. அப்போ அங்க என்ன நடக்குது தெரியாது. அங்க நடக்கிற சூழ்நிலைகள், நம்ம போய் ஜெயித்துட்டோமா, நம்ம இங்க இருந்து போன ஆட்கள்லாம் எப்படி உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்க திரும்பி வருவாங்களா, இதெல்லாம் தகவல் உடனே கிடைக்காது. அப்போ ஒரு தேசத்துக்கு விரோதமா ஒரு தேசம் யுத்தத்துக்கு போகும்போது அங்க அவர்கள் ஜெயம் பெற்றாலோ இல்ல அங்க அதாவது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டாலோ அங்க இருக்கிற அந்த செய்தியை என்ன செய்யணும், இங்க இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். பிளைட்ல வர முடியாது.
பிளைட்ல வர முடியாது. இப்ப பிளைட்டு கிடையாது, கப்பல்ல வர முடியாது. அப்போ எதுல வரணும்? ஓடிதான் வருவோம். நடந்தது ஓடிதான் வரும். காடுகள் மலைகளை கடந்து வருவணும். செய்தியை கொண்டு வரணும். நீங்க எதிர்பார்க்கிறாங்க, என்ன எதிர்பார்த்திருக்கிறாங்க? என்ன செய்தி? இப்போ ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க, அவரை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சிருக்குது, சர்ஜரிக்கு அனுப்பி வச்சிருக்கு. வெளியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சு? அவங்க உள்ளவங்க என்ன ஆச்சு? அங்க இருந்து ஒரு நர்ஸ் வருவாங்க, என்ன சொல்லுவாங்களா? அவங்க போயிடுவாங்க. இன்னொருத்தர் வருவாரு, ஏதாவது சொல்லுவாங்களா? போயிடுவாரு. ஒரு எதிர்பார்ப்பு. இங்க மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, அங்க உள்ள சூழ்நிலை என்னன்னு தெரியல. அப்போ அந்த இருக்கிற ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றியா தோல்வியா, இல்ல நம்ம ஆட்கள் உயிரோட இருக்கிறாங்களா, நம்ம குடும்பத்தை சேர்த்தவங்க எப்படி இருக்கிறாங்க, இதை அறிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிற ஆவலா இருக்கிற இந்த ஜனங்களுக்கு அங்க இருந்த ஒருத்தன் மலைகளை கடந்து, ஆறுகளை கடந்து, காடுகளை கடந்து அவன் வந்து என்ன செய்யறான்? ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறான். அல்லேலூயா. என்ன செய்தி? நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம், நம்முடைய யுத்த வீரர்கள் எல்லாம் ஜெயித்து விட்டார்கள், அவர்கள் இராணுவம் தோற்றுவிட்டது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறவன் தான் சுவிசேஷகன். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றது, மலைகள் மேல் வருகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னா, மலைகளை பள்ளத்தாக்குகள் ஆறுகள் காடுகளை கடந்து அவன் ஓடி 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 ஒரு நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொல்லணும், தம்முடைய தேசத்துக்கு சொல்லணும். தம் தேசத்து ஜனங்கள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, ராஜா எதிர்பார்த்து இருக்கிறான். நம்முடைய ராணுவம் எப்படி இருக்கு, நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோமா, எதிரி ஜெயித்தானா நாம ஜெயித்திருக்கிறோமா, என்ன நடந்திருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு, குழப்பத்தோடு, வேதனையோடு, துயரத்தோடு, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு வருகிற செய்தி தான் நற்செய்தி. அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அதை கொண்டு வருகிற சுவிசேஷகனை குறித்து தான் இங்கே சொல்லப்படும். அவருடைய பாதங்கள் அழகா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது ஏக்கத்தோடு, தேவையோடு, வாஞ்சியோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, நற்செய்தியை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட அவனுடைய தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷகன் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷ ஊழியர் என்பது அந்த அழைப்பு வேற. இது சுவிசேஷம் என்பது இந்த செய்தியை கொண்டு வருகிறவன். அல்லேலூயா. அவனுடைய கால்கள் எங்க இருக்கு? மலையின் மேல். இன்னும் செய்தி வரல, வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வந்து கொண்டு இருக்கிறதை குறித்துதான் எங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த ஆண்டுல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனையை கடந்து வந்து இருக்கிறீங்க, அடுத்து என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, என்ன கலக்கத்தோடு இருக்கீங்களோ, கடந்த நாளில, கடந்த வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை சிந்தித்தன, ஏதாவது ஒரு செய்தி கிடைக்காதா என்ற உங்கள் வாழ்க்கையில ஒரு சுவிசேஷனுடைய செய்தி மலையின் மேல் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆறுகளை பள்ளத்தாக்குகளை கடந்து உங்களை நோக்கி ஒரு நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுறாங்க. அதுதான் சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல். இந்த இடத்துல யாருக்கு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். அதாவது வேதத்துல நினிவே பட்டணம் குறித்து 2 இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம்? யோனாவும் இந்த நாகும் தான். முதலாம் வசனம் வாசிங்க. ஆமா, யோனாவும் நாகூமும் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? நினிவே குறித்து தீர்க்கதரிசனம். ஆனா யோனா நினிவேக்கு போய் சொன்னான், போக மாட்டேன்னா, ஆனா போய் ஆண்டவர் சொல்ல வச்சார். இவன் அங்க போகல, நாகும் அங்க போகல. ஆனால் கர்த்தர் நாகுமுக்கு நினிவேயை கொடுத்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்து
யூதேயாவிலே இருந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. யோனா நாட்களிலே ஆண்டவர் நினிவே அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். நினிவே என்ன செய்யப்படும்? இன்னும் 40 நாள் இருக்கிற நினிவே என்ன செய்யும்? கவிழ்க்கப்பட்டு போகும். வாசிங்க யோனா 1:2 வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய போதும். அதுக்கு விரோதமா என்ன செய்? ஏன் என்ன பிரசங்கம் பண்ணும்? அது 40 நாள்ல என்ன செய்யப்படும்? அது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அவன் என்ன செய்யணும்? அது பிரசங்கம் பண்ணணும். நீங்க அதுல பின்னால அதுல 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே என்ன செய்யப்படும்? 40 நாள் உண்டு, அப்பொழுது கவிழ்க்கப்படும். ஆண்டவர் நினிவேக்கு விரோதமா என்ன செய்தார்? அவனை பிரசங்கம் பண்ண சொல்லு. ஆனா போக மாட்டான. ஏன் போக மாட்டான்னா? முதலாவது அதாவது அந்த ஜனங்களை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். அந்த ஜனங்களை பத்தியும், ஏன்னா அந்த ஜனங்கள் முதலாவது அவங்க ரொம்ப மோசமான கொடூரமான ஜனங்கள். யாராவது ஒரு எதிரி கையில ஆப்பிட்டான்னா அவனை உயிரோடு தொலியை உரிச்சு அதனுடைய அந்த அரண் நல்லா போட்டுருவாங்க, அந்த மதில்ல போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் கையில கிடைச்சா அவ்வளவுதான். 2வது, அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதிகள். அவர்கள் பல முறை இஸ்ரவேலுக்கு விரோதமா அவங்க வந்தவங்க. ஏசாயா 52:4 வாசிங்க. எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல், பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கினான். அதாவது எல்லாத்தையும் ஆண்டவர் அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவன் காரணம் இல்லாமல் என்ன செஞ்சான்? யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சான்? அவன் ஒடுக்கினான். நீங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா பாத்தீங்கன்னா அவங்க கானான் தேசத்துல புறப்பட்டு வரும்போது அமலேக்கு அவர்களுக்கு விரோதமா எழுப்பி வந்தான். அதுக்கப்புறம் மீதியானவர்களுக்கு விரோதமா எழுப்பினான். கிதியோனுடைய காலத்துல பார்க்கிறோம், மீதியானவர்களுக்கு விரோதமா வந்தாங்க. அதற்கு பிற்பாடு பெலிஸ்தியர்கள் யாருடைய நாட்கள்ல இருந்து அப்படின்னா சிம்சோன் நாட்கள்ல இருந்து தாவீது காலம் வரைக்கும், தாவீது அடிச்ச அடியில தான் அதுக்கப்புறம் வரல. அதற்கு பிற்பாடு எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டங்கள்ல, அதற்கு முன்னாக பெக்கா இஸ்ரேலி ராஜாவாகிய பெக்கா அவனுடைய காலத்திலையும், அதே போல யூதாவுடைய ராஜாவாகிய எசேக்கியாவுடைய ராஜா காலத்திலையும் இந்த அசிரியாவும் இஸ்ரேலுக்கு விரோதமாகவும் யூதாவுக்கு விரோதமா என்ன செய்வாங்க? அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறதை நாம 2 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 15-19. விரோதமாய் வந்தான். அப்பொழுது மேனேஜும் ஊழின் உதவியினால் ராஜ்ய பாரத்தை தன் கையில் பலப்படுத்திக் கொண்டு அவனுக்கு 1000 கால் உதவி கொடுத்தான். இந்த பணத்தை போதும். அது 29 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத்-பிலேசர் வந்து ஈனியோரையும் பெத்மாக்கா என்னும் ஆவேலையும் யானோவாவையும் கேதேசையும் ஆத்தோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரிய ராஜாவுக்கு கொண்டு போனார். அதே போல 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பெக்காவின் நாட்கள் அசிரியாவின் ராஜாவாகிய
சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகிய பாருங்க, அதாவது சனகரிப் திக்பலைசார், அப்புறம் ஓசேயா நாட்கள்ல வந்தது யாரு? ஓசேயா நாட்கள்ல வந்தது யாரு? சிரியாவின் ராஜாவாகிய சல்மானாசே. அடுத்து சனகரிப், அடுத்தது எசேக்கியாவுடைய நாட்கள்ல வந்தான். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரனாகிய ஓசேயாவின் 7ஆம் வருஷத்திற்கும் சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை பாருங்க, எசேக்கியாவுடைய காலத்திலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தா, அதே நேரத்துல யூதியாவுக்கு விரோதமாக வந்தான். யூதியாவுக்கு விரோதமா வரும்போதுதான் எசேக்கியா தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் அந்த கடைசியில நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரே நாள்ல ஆண்டவர் 1,65,000 பேரை ஆண்டவர் சங்கரிக்கிறார். வாசிங்க, 19 கடைசி தானே. ரெண்டு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 35 வசனம் வாசிங்க. சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 9,000 பேரை சங்கரித்தான். பாருங்க, அதாவது இந்த அசீரிய ராஜாவும் இது எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல இந்த அசீரிய ராஜாவுடைய சனகரிப்பு வரான். அவன் வரும்போது ஆண்டவர் அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரே நாள்ல 1,85,000 பேரை சங்கரிக்கிறாங்க. இவன் உடனே எழுந்து தன் ஊருக்கு போகும்போது அவனுடைய பையங்க 2 பேர் அவனு என்ன செஞ்சான்? சனகரிப்ப கொண்டு போட்டுறான். கொண்டு போட்டு அவனுடைய இன்னொரு குமாரன் அவன் குமாரனாகிய எசரத்தோன் என்ன செஞ்சான்? அவனுடைய பட்டத்துக்கு ராஜா. இதுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள் நடக்குது. இந்த காலத்துக்கு அப்புறம், அதாவது கிமு 612 அப்புறம் தான் இந்த இந்த தேசம், இந்த அசீரியா தேசம், இந்த நினிவே பட்டண விரோதமா இந்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இவங்க அடிக்கடி இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் யூதியாவுக்கு விரோதமாகவும் அவர்கள் அடிக்கடி வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தீராத ஒரு பகை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது இந்த ஜனங்களை எப்படியாவது அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் முடியல. இந்த சூழ்நிலை முதலாவது ஆண்டவர் யோனாவை நீ அங்க போன்னு சொல்றார். நினிவேக்கு போகிறார். நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த போய் பிரசங்கம் பண்ணா, அவங்களுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணா இவனை உயிரோட கொண்டு போடும். இல்ல அவங்க மனம் திரும்பினா ஆண்டவர் அழிக்காம விட்டுருவாரு. அப்ப போகாமல் இருந்தா ஆண்டவர் அழிச்சிருவாருல, வேலை முடிஞ்சுது. ஒரே கல்ல 2 மாங்கா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைச்சு இருக்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். போகாம இருந்தா ஆண்டவரே கொண்டுருவாரு. ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் எதிர்பார்க்கிறதுதான். அப்போ ஆண்டு சொல்ற வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கா நான் மனம் இறக்காம இருப்பேனோ. அதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் யூதர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, முழு உலகத்தின் மனுகுலத்திற்கும் அவர் தேவன் என்பதை தேவன் அங்க விளங்க பண்ணுகிறார். நான் யூதர்களை, அதாவது ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒரு சந்ததியை உண்டாக்கினார். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது ஒரு மனிதனை தான் படைச்சார், திரளான ஆவி இருந்தாலும் பக்தி உள்ள சந்ததிக்காக. அதே போல ஆபிரகாம் மூலமா ஒரு பக்தி சந்ததியை எதிர்பார்த்தார். ஆனா அதுக்காக மற்ற எல்லா ஜனங்களையும் தான் உண்டாக்கின பூமியை, மனுகுலத்தை அவர் வெறுக்கல, நேசித்தார். அந்த விளைவுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசுவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அந்த ஜனங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. ஆனா அவன் அங்க போகாம தர்சிசுக்கு போயிட்டான். திரும்ப கர்த்தர் அவனை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண சொல்றாரு. பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. அவங்க மனம் திரும்பி ரெட்டிலும் சாம்பல உட்கார்ந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த தேசத்தை அழிக்காமல்
விட்டா, ஆனா திரும்பியும் அவர்கள் தங்களுடைய அக்கிரமங்களிலே அவர்கள் நிலைத்திருந்ததுனாலே, அவருடைய அக்கிரமத்தை விட்டு அவர்கள் விலகாதனால்தான் ஆண்டவர் திரும்ப அவர்களை அழிப்பதற்கு என்ன செய்கிறார்? நாகூமுக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்து நாகூமுக்கு அந்த சொல்றார். 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிங்க, 1 வசனத்துல இருந்து. பாருங்க, ஆண்டவர் எரிச்சலும் நீதலும் நீதியை சரி கட்டுகிற தேவனுமாய் இருக்கிறார். வைத்து வைக்கிறார். சரி, பாருங்க போதும். அப்போ ஆண்டவர் இவன் நினிவேல போய் பிரசங்கம் பண்ணல. யாரு? நாகூம். யோனா நினிவேக்கு போக பிரசங்கம் பண்ணா, இவன் நாகூம் பிரசங்கம் பண்ணல. யூதேயாவில இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறான். ஏன்னா இவங்க அசிரியா இவங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா இருக்கிறதுனால, இவங்களுக்கு அதாவது பல பிரச்சனை நமக்கு இருக்கும், பல தேவைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு நபரோ இல்ல ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு நம்மளை பல வருஷங்களா பல மாதங்களா போன வருஷம் இந்த வருஷம் முழுவதும் நம்ம ரொம்ப மடங்கடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கா? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் ரொம்ப மனசை வேதனைப்படுத்தின உடைத்த எத்தனையோ எப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கு. அந்த காரியத்துல ஆண்டவர்கிட்ட பதில எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை கொண்டு வர போகிறார். அந்த நற்செய்தியை கொண்டு வருகிற சுவிசேஷனுடைய கால்கள் இப்பொழுது மலை மேல் வந்து கொண்டிருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப கடந்த நாட்ல இந்த அசிரியன் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அவர்களை துன்பப்படுது, ரொம்ப ஒடுக்கினான். இந்த ஏசாயா 52 வாசிக்கும் பொழுது முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கினான். திரும்ப வாசிங்க, ஏசாயா 52:4. சீக்கிரம் வாசிங்க. பூர்வத்திலே தங்கும்படி எகிப்துக்கு போனாங்க. அசிரியனோ முகாந்திரம். பாருங்க, அப்போ அவன் ஏன் ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப உடைக்கப்பட்டாங்க. அதனாலதான் யோனா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டியவன், தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவன், ஏன் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தான் அப்படின்னா, தனக்காக மட்டும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் அவ்வளவு துன்பங்களை கொடுத்தாங்க, அவ்வளவு வேதனை கொடுத்தாங்க. அதனாலதான் அவன் அந்த ஜனங்கள் அழிந்து போக வேண்டும் என்று போக மாட்டான். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் மனதுருக்கம் உள்ளவர் என்பதனால அவர்கள் அழிக்காமிட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் தொடர்ந்து அவர்கள் இன்னும் அதே காரியங்களை நிலைத்திருந்ததுனால இப்பொழுது அவர்களை தேவன் கவிழ்த்து போட போகிறார். ஆண்டவர் அதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை கொண்டு வர இருக்கிறார். அதற்காகத்தான் அந்த நற்செய்தியை கொண்டு வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் இப்பொழுது மலையின் மேல் பள்ளத்தாக்குகளை கடந்து, ஆறுகளை கடந்து, காடுகளை கடந்து அது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நற்செய்தி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல நீங்க பல விதங்களை உங்களை உடைக்கப்பட்ட காரியங்களிலே, உங்களை வெகுவாய் பாதித்த காரியங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நற்செய்தி இப்பொழுது மலை மேல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷகன் கர்த்தர் உங்களுக்காக நற்செய்தியை இந்த நாளிலே அவர் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவ்வளவாய் அந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு அவ்வளவாய் பாதிக்கப்பட்டதுனால இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஆனா இதுக்கப்புறம், அதாவது கிமு 600க்கு அப்புறம் இந்த யூதாவும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போச்சு. ஆனா அதற்கு முன்பாக இந்த நினிவே பட்டணம்
கவிழ்க்கப்பட்டது. அது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படுவதற்கு முன்பாக கிமு 660 அந்த காலகட்டங்கள்ல எகிப்து தேசம் கவிழ்க்கப்பட்டதையும் இந்த நாகூம் சுட்டி காண்பிக்கிறார். அதுல 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 8, 9ஆம் வசனத்துல அந்த நாள்ல அது கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதை சுட்டி காண்பித்து இதை சொல்லுகிறார். வாசிங்க, 8, 9 வாசிங்க. நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோன் என்பது எகிப்துல இருந்த முக்கியமான ஒரு பட்டணம். அதுதான் முக்கியம். அதுதான் நீ சிரேஷ்டமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அன்னைக்கு இருந்த ஒரு ஹெட்டு, அன்னைக்கு இருக்க அந்த எகிப்துடைய ஹெட்டு, இன்னைக்கு இருக்கிற கைரோ மாதிரி அதுக்கு ஹெட்டு. சிரேஷ்டமோ தண்ணீர் இருந்தது, இருந்தது. எத்தியோப்பியாவும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு, பாருங்க, அவ்வளவு முக்கியமான ஒரு பட்டணம், ஒரு தேசத்துக்கே தலைநகரம். டெல்லியில போனா நிறைய அங்க போலீஸை பார்க்க முடியாது, ஆர்மியை தான் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுக்க வேண்டிய இடம். அதனால எண்ணிறைந்த சேனையினால் அது என்ன செய்யப்பட்டது? சூழப்பட்டு பாதுகாக்க அதுக்கு பலனா இருந்தது. அதுக்காக இன்னும் சில பட்டணங்களும் அதுக்கு சகாயமா. அப்ப பாருங்க, அந்த தாக்குகள் அதுவே அதை கவிழ்த்து போட்டத இங்கே ஆண்டவர் யாருக்கு சொல்றார்? நாகூம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எதுக்கு சொல்றாருன்னா, இது அவன் தீர்க்க தரிசனம் சொல்வது காலகட்டங்களுக்கு கொஞ்சம் முன்னால நடந்த சம்பவம். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த காலத்துல ஏன் அதை சொல்லி காண்பிக்கிறானா, அதுவே எவ்வளவு சேனைகளால் சூழப்பட்ட பட்டணம், எவ்வளவு பாதுகாப்பான பட்டணம் அது. அது அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு தலை சிறந்த பட்டணமா இருந்தத நான் கவிழ்த்து போட்டது போல இந்த சிரியாவுக்கு தலை சிறந்த பட்டணமாக தலைநகராக இருக்கிற நினிவேயும் நான் கவிழ்க்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் சாத்தியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதையே செய்த இதையும் செய்ய போறேன். அல்லேலூயா. உங்களை எந்த ஒரு காரியம் வெகுவாய் உங்களை உடைத்ததோ, எந்த பலவீனோ, எந்த பிரச்சனை, எந்த நபர் மூலமா வருகிற பிரச்சனை, கர்த்தர் அதை இந்த ஆண்டிலே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை கவிழ்த்து போடுவதற்கு, அதை அழித்து போடுவதற்கு, அதை நிர்மூலமாக்குவதற்கு என் தேவன் வல்லவர். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை, ஒரு நல்ல செய்தியை நீங்க சீக்கிரம் கேட்கிற காலங்கள் வரப்போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படுகிறது என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்காக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு அந்த நினிவே பட்டணத்தால், அந்த அசிரிய தேசத்தால் மிகுந்த அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாங்க, மிக மனவேதனையா இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை அழிக்கக்கூடிய அந்த செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில உங்களை மிகுவாய் பாதித்த, உங்களை வெகுவாய் உடைத்து நொறுக்கின, உங்களை மனவேதனை உள்ளாக்கின காரியங்களை, உங்கள் பலவீனங்களில் எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கலாம், அந்த பலவீனங்களை மாற்றப் போகிற ஒரு காரியத்தை, ஒரு செய்தியை, நற்செய்தியை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் இப்பொழுது அது மலையின் மேல் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யாருக்காக? முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைக்காக, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுப்பதற்குத்தான் உங்களுக்காக மலைகள் மேல் சுவிசேஷனுடைய பாதங்கள் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செய்தி முதலாவது யாருக்கு? யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது இதே வார்த்தையை ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார்? ஏசாயா 52:7 வாசிங்க. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷனுடைய பாதங்கள்
ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு செய்தியை கொண்டு வருகிற சுவிசேஷனுடைய பாதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் யார்? இவனும் யூத ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். எந்த யூத ஜனங்களுக்கு? எந்த யூத ஜனங்களுக்கு? பாபிலோன் சிறையிருப்பில இருக்கிற யூத ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம், என் ஆண்டவர் எங்களை இந்த பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், நாங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டோம், இனி இந்த தேசத்திலிருந்து எங்களால் வர முடியாது. ஏன்னா பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. அது மட்டுமல்ல, அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் தங்கமான தலை மாதிரி. அதே மாதிரி சாம்ராஜ்யம் இதுக்கப்புறம் எழும்ப போறது கிடையாது. அதனால தங்களுக்கு இதுல இருந்து இனி விமோசனம் இல்லை என்று எண்ணுகிற அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு சுவிசேஷகனை அங்கே அனுப்புகிறார். என்ன சுவிசேஷத்தை சொல்லி அனுப்புகிறார்? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த மகரமாய் எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதம் இல்லாதவன் அசுத்தன உன்னிடத்திலே வருவதில்லை, தூசியை உதவிட்டு எழுந்துரு என்று சொல்லி, உன் தேவன் ராஜரீகம். நீ நினைக்கிற இந்த அடிமைத்தனம் எனக்கு மாறாது, இந்த வாழ்க்கை முறை மாறாது, இந்த சூழ்நிலை மாறாது, நான் இப்படிதான் வாழ்நாள் முழுதும் காணப்பட போறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நான் பண்ண தவறு, நான் பண்ண பாவம், நான் பண்ண அக்கிரமம், என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய அக்கிரமத்தினாலே, என்னுடைய பலவீனத்தினாலே, என்னுடைய அறியாமையினாலே இன்றைக்கு நான் இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இனிமே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு என்று எண்ணுகிற உன்னை பார்த்து தக்க சொல்லுகிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், நீ எழும்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. நீ எழும்பு, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே வந்து உன் துஷ்டன் இன்னி உன் வழியா வருவதில்லை. வாசிங்க, ஆகும் 1:15. வருகிறது யூதாவே, இனி பண்டிகை நீ ஆசரி, பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் என்ன செய்யவில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. உன்னை துன்பப்படுத்தின, உன்னை வேதனைப்படுத்தின, உன்னை மனமடிவாக்கின அந்த காரியம் நீ சங்கரிக்கப்பட்டாயிடுச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அது சங்கரிக்கப்பட்டாயிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் சரீர பலவீனத்தை எந்த காரியம் ஆண்டு கொண்டிருந்தது, எந்த காரியம் உங்களை ஆண்டு கொண்டிருந்ததோ, எது உங்களை வேறு அது சங்கரிக்கப்பட்டாயிடுச்சு என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் இப்போது மலை மேல் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இனி அவன் உன் வழியாய் கடந்து போவது. அல்லேலூயா. அவன் சங்கரிக்கப்பட்டான், அவன் சங்கரிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக அடுத்த ஒரு சுவிசேஷகரை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்த்து முடிச்சுக்கலாம். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10:15. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு, புறஜாதிகள் மத்தியிலே இருக்கிற ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவன் இருதயத்தின் ஏக்கமாய் இருந்தாலும் அவன் புறஜாதி ஜனங்களுக்காக சுவிசேஷ ஊழியத்தை அவன் செய்தார். ஏனென்றால் புறஜாதி ஜனங்கள் அவர்களும் தேவனுடைய சமூகத்துல வரணும், அவர்களும் தேவனுடைய பிள்ளையமா, அவங்களுக்கோ இந்த யூத ஜனங்களுக்கு. ஏன்னா முதலாவது இயேசு எங்க வந்து பிறந்தார்? பெத்லகேம்ல பிறந்தார். இயேசு எங்க பிறந்தார்? அமெரிக்கால பிறந்தாரா? ஆசியா கண்டத்துலதான் பிறந்தார். இந்தியால பிறக்கலதான், ஆனா ஆசியா கண்டத்துலதான் பிறந்தார், பெத்லகேம்ல பிறந்தார். அதனால யூதர்கள் என்ன நினைச்சாங்க? இயேசு எங்களுக்கு மட்டும்தான் கடவுள், அவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது, எங்களுக்குரியது. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுகிறார்,
அவர்கள், அதாவது விசுவாசிக்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு என்ன செய்ய நடக்கணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அதுல 14 வசனத்திலிருந்து வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் தொழுது கொள்வார்கள், கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள். அல்லேலூயா. புறஜாதிகளோ தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா அன்னைக்கு யூதர்கள் மட்டும்தான் தேவனை தொழுது கொண்டு இருந்தாங்க. புறஜாதிகள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பழி செலுத்த வர முடியாது, பழி செலுத்த அவங்க வர முடியாது. அவங்க புறஜாதிகள் வந்து தொழுது கொள்ள முடியாது. யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன், யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்று என்ன இருந்தது. அப்போதான் பவுல் சொல்றாரு, இல்ல, எல்லாரும் தொழுது கொள்ள முடியும். எப்படி தொழுது கொள்ள முடியும்? யார் விசுவாசிக்கிறானோ அவன் என்ன செய்வான்? தொழுது கொள்வான். அப்ப விசுவாசிக்கன்னா அவன் என்ன செய்யணும்? கேள்விப்படணும். அப்போ கவனிங்க, சுவிசேஷத்தை இதுவரைக்கும் கேள்விப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை, இப்ப பல நெருக்கம், பல பிரச்சனை, பல விதங்களிலே நம்ம மனவேதனைக்குள்ளான சூழலில நமக்கு எங்கேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா என்று எதிர்பார்த்து வருகிறோமே. அப்போ எவ்வளவு ஜனங்கள் அதை போல இருக்கிறாங்க, பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு போகிற சுவிசேஷகனாக யாருக்கு மாறணும்? நான். அல்லேலூயா. போன வாரம் சொன்னத சுத்திப்பட்டு அந்த ஏரியாவில் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து எனக்கா எல்லாரும் அப்படியே வந்து ஜெபம் பண்ணா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவங்க ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பல பிரச்சனை, வியாதிஸ்தர்னாங்க, வியாதிஸ்தருக்கா ஜெபம் பண்ணும், பல பிரச்சனையில இருக்கிறாங்க, பல தேவையோடு இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு யார் போய் சொல்லுவது? உங்களுக்கு ஒரு நற்செய்தி வேணும் தானே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? தேவனை அறிந்திருந்தாலும், தேவனை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தைகளாக கேட்டிருந்தாலும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள், இவை மத்தியில் எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்காதான் எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மலை மேல் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் அதே பாதையில கடந்து போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷனாய் மாற கர்த்தர் இந்த நாள்ல உங்கள் ஒவ்வொருவரையும் உழைக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் போகணும். ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் அதே போல எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி, உங்க குடும்பத்துல, உறவு இல்லை, சொந்த பந்தங்கள்ல அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவங்கள சொன்னா அவங்க விசுவாசிப்பான். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, பாவத்திலிருந்து வெளியில வர முடியல, சாபத்திலிருந்து வர முடியல, பிசாசு வல்லமையிலிருந்து விடுதலையாக முடியல. என்ன பண்றது? எவ்வளவு பிரயாசத்தை செய்யாச்சு, என்னென்னமோ பரிகாரம் செஞ்சாச்சு, எவ்வளவோ பணம் காசு செலவு பண்ணியாச்சு, எத்தனை கோயில் குளங்கள்லாம் சுத்தனமும் சுத்தியாச்சு, என்னென்ன செய்ய எல்லாம் செஞ்சாலும் இன்னும் வாழ்க்கையில விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, ஆறுதல் இல்லையே, என் பிரச்சனை தீரலையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு உங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து எல்லா பிராயச்சித்தத்தையும் அவர் செய்து முடித்தவராகி இன்றைக்கு நீங்க அவரை விசுவாசிக்கும் போது ஒரு பாவம் தடுப்படும், ஒரு அக்கிரமம் மீண்டோ, ஒரு வியாதி சுகமாகோ, எனக்கு ஒரு வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்ற நல்ல செய்தியை சொல்லக்கூடிய சுவிசேஷகராக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. போகணும், வெளியில போகணும். கால் மலை மேல சும்மா அப்படியே ரோடு அப்படி போட்டு அப்படியே ஷூலாம் போட்டு நடந்து போக முடியாது. சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த அங்கிருந்து செய்தியை கொண்டு வருகிறவன் ஷூ எல்லாம் போட்டு அப்படியே நல்லா டைலாம் கட்டிட்டு வர போறது இல்லை. காலில் சப்பல் கூட, செருப்பு கூட இல்லாம மேடு பள்ளங்கள்
கல்லு முள்ளு இதெல்லாம் கடந்துதான் வந்து அந்த செய்தியை சொல்றாங்க. ஏன்னா அவன் கொடுக்கிற ஒரு செய்தி, அந்த செய்திக்காக அந்த தேசம், இஸ்ரவேல் தேசமே காத்திருக்கிறது. ஒரு தேசமே காத்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு செய்திக்காக தான் ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஒரு வார்த்தைக்காக 1000 ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு செய்தியை கொண்டு போறது சாதாரண விஷயம் இல்லை. தடைகளை கடந்து போகணும். அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன பிரச்சனை, போராட்டம், அவன் அங்கே வழியிலே மடிந்து போனான். யார் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும்? சுவிசேஷகன். யார் கொண்டு போய் சேர்ப்பது? சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவன் வழியிலே மடிந்து போன யார் கொண்டு போய் சேர்க்கிறது? ஆனால் தன்னுடைய உயிரை கையில பிடித்து கொண்டு அவன் செய்தியை கொண்டு வர வரைக்கும் புசிக்க மாட்டான், எங்கேயும் நிக்க மாட்டான். தாமதிச்சான்னா அவ்வளவுதான். அதுக்குள்ள தாமதிக்காம போகணும், வேகமா போகணும், வேகமா போகணும், நடந்து போகணும், ஓடி போகணும், மலை மேல ஏறணும், பள்ளத்தாக்குல இறங்கணும், ஆறுகளை கடக்கணும். அப்படி போய் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை காணும். எல்லாத்தையும் கடந்து போகணும். எல்லா பிரச்சனையும் குளிர்ந்து பாஸ்டர், சர்ச்சைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஊழியத்துக்கு போகல? போற வழி நாய் படுத்து கிடந்துச்சு வரல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நாய் படுத்து கிடந்தாலும், நரி படுத்து கிடந்தாலும், புலி படுத்து கிடந்தாலும், எது படுத்து கிடந்தாலும், நாய் கடிச்சாலும், நரி கடிச்சாலும், என்ன வாழ்க்கையில நடந்தாலும், என்ன பலகீனங்க வந்தாலும் ஓயாது சுவிசேஷ வேலையை செய்யத்தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர். சுவிசேஷ அழைப்பு என்பது யார ஒருவருக்கு அல்ல, நம் ஒவ்வொருவருக்கு மேல் விழுந்த கடமை. பரிசுத்த பவுல் சொல்றார், நான் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக வரல, சுவிசேஷத்தை அறிவிப்பதே என்னுடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ வேலையை செய்கிறது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அந்த அழைப்பை தந்திருக்கிறார். ஒரு நல்ல விஷயத்தை போய் சொல்றதுக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புது ட்ரெஸ் எடுத்தா 10 பேருக்கு காட்டுறோம், 10 பேருக்கு சொல்றோம், அங்க போங்க, அந்த கடைக்கு போங்க, நல்லா இருக்குன்னு. என் இயேசுவை பத்தி சொல்ல முடியும்? நம்ம கால் எடுத்து வச்சா நமக்காக ஆண்டவர் வாசலை திறக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை செய்யுங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு வீட்டுல சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. இல்ல கூப்பிடுங்க, நான் வரேன் சுவிசேஷம் சொல்றதுக்கு. அல்லேலூயா, நான் வரேன். ஒண்ணுமே சாப்பாடு கொடுக்க முடியல சொல்லுங்க, நான் வரேன். கேக் மட்டும் கேக் ஏதாவது பிஸ்கட் வாங்கி கூட நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களையும் நாங்க போய் சுவிசேஷம் அறிவித்து அவர்களுக்கு முடிஞ்சது சின்ன அந்த கேக் மட்டும் தான் கொடுக்குறோம். அவ்வளவு பரவாயில்ல. ஜனங்க உற்சாகமா வந்து அவங்க கேட்கிறாங்க. செய்வோம் இந்த நாட்கள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கான ஒரு சுவிசேஷம், உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷனுடைய கால்கள் மலை மேல் வந்து கொண்டிருக்கிறது. எழும்பி நம்ம ஜெபிக்க போகிறோமா? ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தாபாலா ஷகாதாரி